அப்ப இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சனியும் சமம் அப்படின்ற பிரிவுல இருக்கும். என்னதான் பகை நட்பு அதுக்குள்ளலாம் போவேன். அப்ப 2ஆம் இடத்துல சனியோட பார்வை விழும்போது, அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார். ரொம்ப சிம்பிளா ஒரு லாஜிக்கா புரிஞ்சுக்கோங்க. சனி ஒரு கோல்டு பிளானட் கரெக்ட்டா? அப்ப அது என்ன பண்ணும்? இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணும். அப்ப சனி அமர்ந்த 12ஆம் இடத்த அவர் என்ன பண்ணுவாரு? ஃப்ரீஸ் பண்ணிருவார். அதே மாரி பார்க்குற இடத்துக்கான காரகத்துவத்த அவர் கொஞ்சம் இறுக்கமா வைத்துக் கொள்வார். அப்ப 2ஆம் இடத்த இறுக்கமா வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு இப்போ உங்கள கட்டி போட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது தப்பிச்சு கிப்பிச்சு அந்த கட்டுல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பீங்கல்ல. அந்த மாரி இந்த 2ஆம் இடம் தொழில் ஸ்தானத்த வந்து அவர் கட்டி போடும்போது, நம்ம அத விட்டு நெறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். ஏன்னா, இது எதுக்கு இவ்ளோ சூப்பரா சொல்றேன்னா, சனி இருக்கக்கூடிய வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அவர் இருக்கக்கூடிய வீடு சுபத்துவமான குருவோட வீடு. அப்ப சனி சுபத்துவமா உங்கள இயக்குவார். பணம் தாறுமாறா வருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த விரயச்சனி நடக்குதுன்னா, ஒரு விரயம் நடக்குதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி பணம் வரணும்ல. அந்த பண வரவையும் இந்த தடவ சனி குடுக்க போறார். இதோட ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பாக்கியத்தை குடுக்க கடமைப்பட்ட மிஸ்டர் குரு. அவர் என்ன பண்றாரு, 4ஆம் இடத்துல உட்கார்ந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் டைரக்ட்டா சனிய பார்த்து, "ஏய் என் பிள்ளைய ஒண்ணும் செய்யாதன்னு" சொல்லப் போறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் சனி சுபத்துவப்பட போறார். அப்ப தொழில், வாக்கு, ஸ்தானம் எல்லாம் வலுக்கப் போகிறது.